எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ அரமண்டல் எல்லாம் உன்னாலதான் இப்ப பாரு காட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்கோம். எல்லாம் உன்னாலதான். இல்லாட்டினா அண்ணன் கூடயாவது வந்திருப்ப. நீ தேவையில்லாத வேலை பண்ணுவடா. எனக்கு என்ன தெரியுமாடா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு? தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ வண்டி எடுத்துட்டு வந்திருக்கணும். இவ்வளவு சொல்றல, நீ வண்டி எடுத்துட்டு வராம வந்திருக்க வேண்டியதுன்னு. எனக்கு பயமா இருக்குடா. அந்த காட்டுக்குள்ள புலி கிளி வந்துருச்சுன்னு என்ன பண்றது? ஏண்டா உனக்கு 12 மணி வரைக்குமே நீ போய் சுடுகாட்டுல உட்காருவ. அப்பெல்லாம் புலி கிளி எதுவும் வராது. இப்பதான் உனக்கு வருதோ? அது வேற இது வேறடா. ஓஹோ, அது வேற இது வேற இல்ல. பேய் கூட கதை அடிச்சுட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அங்கேயே படுத்து தூங்குவேன். அப்ப சிங்கம் புலி பேகி எதுவும் வராது. அப்போ ஒரு தைரியம் வந்துரும்டா. உன் கூட இப்ப நானும் தானே நிக்கிறேன். அப்ப புலி தின்னுச்சுன்னா என்னைய தானே திங்க. அமைதியா நின்னு. அம்மா இங்க புலி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் நீ பக்கத்துல இருக்க. நீ எங்க இருக்கியோ அங்க வந்துருமே அது. நான் என்ன புளியெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சாடா வச்சிருக்கேன். நீ வச்சாலும் வச்சிருப்பேடா. ஆமாமா, ஒரு கழுதைய ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்க. நான் புளிய ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்க மாட்டேனா? என்னதானே சொல்ற? சந்தேகமே வேண்டாம், உன்னதான் நான் சொல்றேன். வண்டி ரிப்பேர் ஆகி கிடக்கு. நீ எதுக்கு இப்ப பல்ல காட்டிட்டு இருக்க? அதுக்குன்னு என்ன சோகமா வாடா இருக்க முடியும்? சோகமா இருக்க வேணாம்டா. கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சே, என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். இப்ப என்னதாண்டா பண்றது? போன் வேற டவர் கிடைக்க மாட்டேங்குது. விட இங்கே படுத்து தூங்கிடுறான். உனக்கு என்னப்பா, நீ பழகிக்கிட்ட. எனக்கு பழகிடுச்சா? நீ சுடுகாட்டுல கூட போய் படுப்ப. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. உண்மையை சொன்னேன்டா, அவ்வளவுதான். சரி, இது யாராவது வந்தாங்கன்னா ஏறி போலாம். ஆமாமா, அப்படியே வரப்போறாங்க. நீங்க வண்டி ஏறிப்போ. பைத்திய மாதிரி பேசுறடா. பேசாம வாக்கிங் போயிடலாமா? எங்க இருந்து கள்ள தூக்கி அடிப்பேன்னு தெரியாது. பேசாம நின்று. உனக்கு வண்டியும் வராது, போனும் டவர் கிடைக்காது, நடக்கவும் முடியாதுன்னு என்னடா பண்றது? உன்னால இங்கேயும் உட்கார முடியாது. என்ன பண்றது? எனக்கு தெரியாதுப்பா. எப்படியாவது நீ கூட்டிட்டு போ. வேணா என்ன தூக்கிட்டே நடந்து போ. ஆஹா, எனக்கு ஒரு வேலை இல்ல. பெரு போடா. அப்படியே வா, பொடி நடியா நடந்துகிட்டு இருப்போம். உன்னை கொல்ல போறேன்டா. காலையில வேற சாப்பிடலடா, பசிக்குதுடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல பேரு புல்லு எவ்வளவு இருக்குன்னு எடுத்து சாப்பிடு. நீ தான் பசிக்குதுன்னா பக்கத்துல பாரு எவ்வளவு புல்லு இருக்கு, எடுத்து சாப்பிடு. உனக்கு லவ் ஃபெயிலியர்னா உட்காந்து அழுந்துகிட்டே இருக்க, இல்லாட்டினா பல்ல காட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு கடுப்பா வருதுடா. நான் எங்கடா சொன்னேன் பல்ல காட்டுறா? நீயும் இருந்தாலும் எனக்கு கோபமா இருக்குடா. பொறாம வயிறு எரியும். இப்படி இருந்தா எங்களுக்கும் தப்பா சந்தோஷம். உருன்னு இருந்தாலே எங்களுக்கு கடுப்பா இருக்கும் தெரியுமா? இருக்கட்டும், உன்னை நான் கொல்ல போறேன்டா. கால செம்மையா வலிக்குதுடா. இங்கே உட்காருவோண்டா. ஏதாவது வண்டி வந்தா ஏறிக்குவோம். நல்ல ஐடியாடா. ஆனா ரோட்ல உட்காருவேன்னா, ரோட்ல உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான். நம்ம செடிக்கிட்ட உட்காருவோவா? அப்படியே எல்லா வண்டியும் போயிட்டோம். வாயை மூடிட்டு வாடா. நான் இப்ப கரெக்டா சொல்லுவேன். கரெக்டா போன்ல ஆன் பண்ணிரு. ஓகேவா? ஓகேடி. பயந்துற போறாங்கடி ரொம்ப. அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அமைதியா இரு. போன்ல இது பண்ணிக்கிறேன். ஓகேடி, கரெக்டா வச்சிட்டேன்டி. 1 2 3 ஆன் பண்ணிரு. என்னமோ சவுண்ட் கேக்குதுடா. பயமா இருக்கு. டக்குன்னு வா போயிரலாம். இன்னொரு வாட்டி சவுண்ட் போடு. 1 2 3 ஸ்டார்ட். பயமா இருக்குடா. ஓடுறா. வாடா. என்ன 100 ஜென்மத்துக்கு வாழ்ந்தா. டக்குன்னு வாடா போலாம். சீக்கிரம் போடா. பாவுண்டி அவங்க. என்னடா சிங்கம் பேசுது? அதான்டா ஒண்ணும் முடியல. பயமா இருக்குடா. பைத்தியம், இது பொண்ணு வயசுடா. வேற யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெண் சிங்கமா இருக்குமோ? ஒன்னும் புரியலடா. இப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். என்னடா திரும்பி திரும்பி கூப்பிட்டு இருக்கு? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன்டா. திரும்பி பாருங்க, அப்பதான் தெரியும். ஈச்சி, நீங்களா? எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? நல்லா பயந்தீங்களா? அத பார்த்தமே நாங்க. நாங்களே பயப்படலையே. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்மள பயப்படலடா. ஐயோ ரகு, வாயிலே நல்லா உருட்டுங்க. நல்லா ரெண்டு பேரும் பயந்துட்டு. லூசமா, நீங்க காட்டுக்குள்ள வந்துட்டு இப்படியாமா சத்தம் போடுவீங்க? அம்மா, உங்களுக்கு எப்படி இந்த சிங்கம் கட்டுற மாதிரி வந்துச்சு? வேற எப்படி, நமக்குன்னு இருக்கறதே இருக்கு போன். அப்புறம் என்ன? அம்மா, ரெண்டு பேரும் பைத்திய மாதிரி எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேணுதல் எங்களுக்கு, அதனால தான் இங்க நின்னுட்டு இருக்கோம். ஓ சரி, அப்ப நீங்க இங்கே நின்னுங்க, நாங்க போறோம். அம்மா போயிராதம்மா. அப்ப ஒழுங்கா பதில் சொல்லுங்க, நாங்க கேக்குறதுக்கு. வேற என்னமா பண்றது? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. யாராவது வருவாங்களான்னு பார்த்தோம். யாரும் வரல. சரி, அங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா யாராவது வருவாங்கன்னு பார்த்தோம். நீங்க வந்து கத்தி எங்களை பயமுறுத்தி விட்டீங்க. உங்களை பயப்பட வைக்கணும் தானே நாங்க கத்துனமே. கத்துனேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. போன்ல போட்டீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, ரெண்டு பேத்துக்கு என்னமா பயம்? நீங்க கற்பா பூச்சிக்கலாம் பயப்படலாம், நாங்க சிங்கம் புலிக்கலாம் பயப்படக்கூடாதா? பயப்பட வேண்டாம்னு சொல்லல. யாரு என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? இங்க வந்தா உயிரை புடிச்சிட்டு ஓடிடணுமா? அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் என்ன, இந்த சிங்கம் எங்க இருந்து வந்திருக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது, உங்களால முடியாது. ஆமா, எதுல வந்தீங்க ரெண்டு பேரும்? ஸ்கூட்டில தான் வந்தோம். ஓ, ஸ்கூட்டில வந்தீங்களா? எங்களை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? அது எங்கனால முடியாது ரகு. ஏமா, எங்களால வண்டியில ஏத்த மாட்டீங்களோ? அதான், எங்களால வண்டியில ஏத்த மாட்டீங்களோ? ஒரே ஸ்கூட்டில வந்திருக்க, உங்களால எப்படி ஏத்துவோம்? அதெல்லாம் விடுங்க. உங்களோட பெட்ரோலை மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பெட்ரோல் எங்ககிட்டயே இல்லையே.
ஏமா எதுல விளையாடணும்னு விளையாடாதம்மா, ப்ளீஸ்மா கொடுத்துருமா. கொடுத்து தொலைறேன் வாங்க. ஒரு பெட்ரோல் வண்டியில வாங்கி வச்சிருக்கணும், அது கூட இது இல்ல. எங்களுக்கு என்ன தெரியுமாமா பெட்ரோல் தீந்துரும்னு? அது இல்லாம வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. அதெல்லாம் நாங்க நிக்கிறோம்ல, ஸ்டார்ட் ஆகும் வாங்க. ஆமா மேடம், எப்போதும் அந்த பர்தாதானே போட்டு வருவீங்க, இப்ப என்ன? அது எப்போதும். இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கனால பர்தா போடல. சூப்பர்மா. எங்களெல்லாம் பார்த்தா பர்தா போட்டுற வேண்டியது, இல்லாட்டினா பர்தா போடுறது கிடையாது. அதெல்லாம் போற டைம்ல போடுவேன். சரி இப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காது. வரோம்மா வரோம். ஆனா ஃப்ரெண்ட் இவ்வளவு பயப்படுத்திட்டு இருக்க கூடாதுப்பா. ஃப்ரெண்டா இருந்தாலும் பயப்படுத்திட்டா தானே ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கிட்ட விளையாடுறது தானங்க ஜாலியா இருக்கும். ஆனா இருக்கும், ஃப்ரெண்டு உயிர் எடுக்கிற மாதிரி இருக்க கூடாதுல்ல. அதெல்லாம் தெரியாதுப்பா. ஃப்ரெண்ட பயமுறுத்தணும்னு வந்தாச்சு, பயமுறுத்திடணும். ஏன்னா எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் பயமுறுத்தணும். அதுல எங்களுக்கு ஒரு ஜாலி, எங்க ஃப்ரெண்ட பயமுறுத்தி விடுறதுல. பெட்ரோல் கொடுங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு போலாம். இங்க நிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. ஆமாமா, அடுத்து ஏதாவது வந்துட போது. வாங்க 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 போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், காவியா இவங்க எல்லாம் நைட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, வரீங்களா? வீட்டுக்கு இல்லமா, கிரவுண்டுக்கு. ஓ எங்கேயோ ஒண்ணு விடுங்களேன். ஆமா போறீங்களா? ஆமா போய் தானே ஆகணும், கூப்பிட்டுருக்காங்கல்ல. நாங்களாம் சும்மாவே போவோம், இல்ல இது வேறையா? சரி சரி, எங்களையும் கூட்டு போயிடுறீங்களா? ஏமா வண்டியில வர முடியாதோ? வாடி நம்ம போலாம். இவங்களுக்கு பெட்ரோல் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க. வா நம்ம போலாம். ஐயோ நினைங்க, உங்களை தானே கூட்டிட்டு போயிடலாம். அதானே, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன வரப்போகுது? வாங்க. அந்த பயம் இருக்கட்டும். பயமாண்டா. போப்பா, பெட்ரோல் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. தலை எழுத்துடா. சரி வாங்க, கதை அடிச்சிட்டு இருப்பீங்க. நீங்களா பேசுறீங்க, நீங்களா சொல்லுவீங்க. அதான் பொண்ணுங்களோட இது. எவ்வளவு தைரியம்னா என் ஹோட்டலையே மூடிட்டாங்க. என்ன மூடுனா ஹோட்டலை திறக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாளுங்களோ? டேய் இப்ப என்னதான்டா பண்ண போற அவளுங்கள? ஏதாவது பண்ணணும்டா. அவ என்ன அடிக்க வேற செஞ்சிருக்கான். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். எங்க இருக்காங்க எல்லாம் டீட்டெயில் எடுத்துட்டியா? அதெல்லாம் நல்லாவே எடுத்துட்டோம். இன்னைக்கே போறோம், அவங்கள ஏதாவது பண்றோம். கண்டிப்பாடா ஏதாவது அவளுங்கள பண்றோம். நம்மளெல்லாம் பார்த்தா என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்காங்களா? ஏதாவது பண்ணணும்டா அவளுங்கள. ஊருக்கு போய் அவளுங்களை ஏதாவது பண்ணி கிழிக்கிறோம்டா. இப்ப என்னடா நம்ம இப்ப அந்த ஊருக்கு போயிட்டு அவளுங்களை ஏதாவது பண்ண போறோம், அதானே? அதேதான்டா, இப்பவே கிளம்பி போறோம், அவளுங்களை ஏதாவது பண்றோம்டா. அவளுங்களை ஏதாவது பண்ணாம நான் வரது இல்லடா. சரிடா, நம்ம மாட்டிட்டேனே பண்றது. அதெல்லாம் மாட்டாத மாதிரி நான் பண்ணிக்கிறேன், வா. சரிடா வா போலாம். அவளுங்களை ஏதாவது பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்குள்ள கால் வைக்க போறோம். அது வரைக்கும் என் கால் ஓயாதுடா. போறோம், அவளுங்களை ஏதாவது பண்ணி இந்த இடத்துல காலை வைக்கிறோம்டா. அது வரைக்கும் இந்த சைடே நான் வரமாட்டேன்டா. எதுவா இருந்தாலும் சேஃப்டியாவே பண்ணலாம்டா. ஏன்னா அந்த ஊர் என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. அங்க இருக்க ஆளுங்களை எனக்கு தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன். எங்கேயா இருந்தா கூட போலீஸ் கிட்ட ஏமாத்திடுறாங்களே, எப்படி ஏமாத்துவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா இருக்க முடியுமா? எல்லாம்டா, இப்ப போடாதான் அங்க போய் சேர முடியும் நைட்டுக்குள்ள. ஆமா வா போலாம். இப்படி உட்கார்ந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்டா, எங்க உன் தம்பி? அவன் போய் தங்கச்சி கூட உட்காந்துட்டு இருக்கான்டா. என்ன அந்த சாருக்கு நம்ம கூட உட்கார முடியாதோ? தங்கச்சி கூட மட்டும்தான் உட்கார முடியுமோ? அதான்டா தெரியல, அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டான்டா. வரட்டும் உன் தம்பி இந்த பக்கம். அவன் இப்போதைக்கு வர மாட்டான்டா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஒரே ஹாப்பி தான் போல. அப்புறம் இருக்காதா, எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கோம், ஹாப்பியா இருக்காதா? அதுவும் ஒரு ஃபேமிலியா தங்கச்சியில இருந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், ஹாப்பி. என்ன கதிர், இந்நேரம் நீ உன் வைஃப் கூட தானே உட்காந்துட்டு இருந்திருக்கணும், இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. அடி வாங்க போறடா என்கிட்ட. அப்புறம் என்னப்பா, வைஃப தாங்கன்னு தாங்கிட்டு இருந்த, இப்ப இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அதான் நான் வைஃப தாங்க நீ தானே தாங்கிட்டு இருந்த. அதெல்லாம் வேற டைம், இது வேற டைம். இது ஃபேமிலியோட கொண்டாடுற டைம். ஆமாப்பா, இருக்கட்டும், ஃபேமிலியோட கொண்டாடுற டைம். ஆமா, நான் நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஏன் இங்க வந்தேன்னு நீங்க கேக்குறீங்க, இங்க வரக்கூடாதா? ஐயோ, நீங்களா வரலானா? ஏனா நீங்க வர என்னடா சிங்கத்துக்குலாம் பயந்துட்டீங்க போல. ஐயோ, நானா பயப்படலப்பா. எல்லாம் அடிச்சு விடுங்க நிஷாந்த். ஏமா இத நீ பண்ண வேலை தானமா? ஆமா, பயந்தீங்க சொல்ல வேணாமா? அதான் நாங்க நடந்தது நாங்க சொல்லணும்ல. சரி நீங்களே சொல்லுங்கம்மா, சிங்கத்துக்குனா நீங்க பயப்பட மாட்டீங்களா? ஐயோ அண்ணா, நீங்க வேற. இங்க இருந்து 10 அடி தூரத்துக்கு நாங்களா ஓடிடுவோம் தெரியுமா? அதே மாதிரி நான் பயந்ததுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே இல்லனா. அப்படி சொல்லுங்கடா. இவங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்திட்டதும் இல்லாம ஓவர் சீன் போடுறாங்க. ஹலோ, காலையில நாங்க தான் பெட்ரோல் கொடுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஓவரா பண்றீங்க?
பெட்ரோல் கொடுத்துட்டா நாங்க பேசணுமா? வாங்க வாங்க, இன்னொரு வழி ஏதாவது இருக்கும்ல, அப்ப கேப்பீங்களா? அப்புறம் இருக்கு. மன்னிச்சிருமா, தெரியாம சொல்லிட்டேன். என்ன ரகு, சிங்கத்துக்கெல்லாம் பயந்தீங்க போல. நாங்களும் சிங்கத்துக்கெல்லாம் பயப்படலப்பா. நடிக்காத, ஏற்கனவே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. ஓஹோ, அதனாலதான் நிஷாந்த் அந்த பக்கம் போயிட்டா போல. நானும் அந்த பக்கம் போயிருக்கணும். உங்க கூட உட்கார்ந்தால என்ன சொல்லணும்? அவனை இங்கேயாவது உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அங்கெல்லாம் எல்லாரும் கேட்டே முடிச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, அப்ப சிங்கம்னா பயப்படாம இருப்பீங்களான்னு நீங்க? நடு காட்டுல அமைதியா இருக்கும் போது ஒரு சவுண்டு கேட்டா பயம் வரதான் செய்யும். உங்களெல்லாம் கொண்டு போய் எங்க விட்டாதான் தெரியும். ஐயோப்பா, இந்த விளையாட்டுக்கே நாங்க வரலப்பா. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள்.